வீந்துட்டியாங்கண்ணா? நான் விழ மாட்டேன். ரத்தம் வருது. தள்ளவும் மாட்டாங்க, விழவும் மாட்டாங்க. பஞ்சு பஞ்சு எத்தணும் வலிக்குதா? இரு இரு ஒன்றும் பண்ணல. இரு பேண்டேட் தான் ஒட்டுறாங்க. இரு அவ்வளோதான். அது நிக்கிற வரைக்கும் நிக்கட்ட விடு. ரத்தம் நின்றுச்சுன்னா போதும். அப்புறம் இது அதே மாதிரியே இருக்குது அந்த பாட்டி. ஓ, அந்த பாட்டின்னு தான் நினைச்சுக்கிறீங்களா? அதுக்குதான் நான் சொன்னேன். அந்த பாட்டி இல்ல, இது ஜெராக்ஸ். அதனுடைய ஜெராக்ஸ். வேற என்ன? அவங்க வேற என்னன்னு சொல்ற? நீ வேற இல்ல, சாவித்திரி தானே? உன் பேர் சாவித்திரி தானே? ஆமா ஆமா. சிவாய நமக. இன்றைய அன்னதானம் ஹரிப்பிரியா குழந்தைக்கு அவங்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு 200 நபர்களுக்கு அன்னதானம் கொடுத்துருக்காங்க. ஹரிப்பிரியா அவங்க அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருளால பல்லாண்டு காலம் நீடூடி வாழணும்னு வேண்டிக்கிறோம். ஹரிப்பிரியா குழந்தைக்கு பிறந்த நாள் ஒரு 200 நபர்களுக்கு ஹரிப்பிரியா குழந்தை சார்பாக கொடுத்துருக்காங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டுகள். ஹாப்பி பர்த்டே ஹரிப்பிரியா பாப்பா. எல்லாருடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு பரிபூர்ணமா இருக்கும். ஓம் நம சிவாய நமக. ஓம் நம சிவாய நமக. ஓம் நம சிவாய நமக. ஓம் நம சிவாய். அடுத்தது அன்னதானம் தக்ஷியா சாத்விக் தக்ஷியா சாத்விக் இவங்க சார்பாக அன்னதானம் கொடுக்குறாங்க. தக்ஷியா சாத்விக் இவங்களுக்கு பிறந்த நாள். அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரர்களால குழந்தைங்க பல்லாண்டு காலம் நீடூடி வாழணும்னு வேண்டிக்கிறோம். தக்ஷியா சாத்விக் இவங்க பல்லாண்டு காலம் நீடூடி வாழணும்னு வேண்டிக்கிறோம். ஓம் நம சிவாய நமக. வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டுகள். அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு கரோகரா. அண்ணாமலையாருக்கு, உண்ணாமலை அம்மனுக்கு ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. சாப்பிடுங்க சாமி எல்லாரும். நமச்சிவாய நமக.
தாத்தா சாப்பாடு வாங்கிட்டீங்களா? அது மருந்து தம்பி மறந்துட்டு இருக்கான், இன்னைக்கு நாளைக்கு வாங்கிட்டு வர சொல்கிறேன். சரியா? டேய் தாத்தாக்கு மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன். ஆ சரி தாத்தா. காலையில் 10:30 மணிக்கு 10:45 வந்துடுங்க, நம்ம பூஜை பண்ணிடலாம். நமச்சிவாய் வாங்க ஐயா. தாத்தா போயிட்டு வாங்க தாத்தா. நமச்சிவாய். பிரியா குழந்தைக்கு பிறந்த நாள், அவங்க பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு 200 பேருக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க. ஹரிப்பிரியா அவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிக்குங்க. ஹரிப்பிரியா. நமச்சிவாய். அனைவரும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சரி தாத்தா, நன்றி தாத்தா. நமச்சிவாய் வாங்க. ஏன் கை கழுவாமலே போறீங்க? நீங்க எப்போ போனாலும் கை கழுவாமலே போறீங்க. இது கை கழுவுறடா, போய் சண்டை போட வேண்டியது. ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி அங்க போய் கை கழுவி போறாரு. ஒவ்வொருத்தர் ஒரு வித்தியாசமா இருக்கிறாங்க. அதான் அது வேற வெயிட் பண்ணணுமே ஓடுவாரு. ஓ அதுக்காக இங்க வெயிட் பண்ற நேரம் இன்னொரு இடத்துக்கு போயிடலாம். சந்தோஷம். பறந்துருவாரு. சரி சரி, அதான் அப்படியே போற வழியில கை கழுவி போயிடுறது. இப்போ சாப்பிட்டதுக்கு எல்லாமே திருப்தியாக இருந்தது. சாம்பார், ரசம், மோர் கொடுக்குற பொருள் வடை வைக்கிறேன், எல்லாமே திருப்தியாக சாப்பிட்றாங்க. சரிங்க, இன்னைக்கு வந்து ஒரு 100 பேருக்கு அன்னதானம் கொடுத்துருக்காங்க. சரி. தக்ஷியா, சான்விக், சாத்விக் இந்த குழந்தைங்க சார்பாக ஒரு 100 பேருக்கு அன்னதானம் கொடுத்துருக்காங்க. குழந்தைங்க அண்ணாமலையார் உண்ணாமலையம் அருளால பல்லாண்டு காலம் வாழணும். தக்ஷியா, சான்விக், சாத்விக் இவங்க நல்லா இருக்கணும். குழந்தைங்க வேண்டிக்குங்க. நல்லா இருக்கும். 100 வயசு வாழும். நமச்சிவாய் வாங்க 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 வாங்க. இல்லைங்களா அங்கே வேட்டி எங்கே கொடுத்தாங்களோ அங்கே தான் போயிருப்பாரு. ஆமாம் ஆமாம். போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. நமச்சிவாய் நைனா. நம்ம சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். நமச்சிவாய். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, இலையெல்லாம் எடுத்துட்டோம். இங்கேயும் இதுவும் இல்லைன்னா நம்மளை ஒன்றும் வாங்க சாமி. இருங்க, வெயிட் பண்ணுங்க எல்லாம் எடுத்து வச்சுட்டோம். நமச்சிவாய். என்னது அதான் வெயிட் பண்ணுங்க, வந்துட்டோம். பொதுமக்கள் கிடையாதுன்னு சொன்னேன் பார்சல். எல்லாம் வீட்டில் இருந்து யானை தூக்கின்னு வந்துடுவாங்க. பெரிய பெரிய ஐயா நமச்சிவாய். கொஞ்சம் காலைல வந்துருங்க. நம்ம இருக்கிற சாமிங்க ஒரு 50 பேர் இருந்தாலும் சரி, ஒரு 60 பேர் இருந்தாலும் சரி, பூஜை ஆரம்பிச்சிடலாம். வாங்க நமச்சிவாய். கை கழுவுற அங்க ஒரு 5 நிமிஷம் ஐயா, வந்துட்டோம். எல்லாம் கிளீன் பண்ணிட்டோம். பூஜை முடிச்சோம்னா அப்புறம் வர ஆமாம், அப்புறம் வர பொதுமக்கள் அவங்க இது பண்ணிட்டு போட்டாங்க. பந்தியில் சாப்பிட்ற மாதிரி அவங்க கல்யாணம் ரொம்ப போராட்டம் ஆயிடுச்சு. வரட்டேன் என்ன பண்றது, போராடினே தான் இருக்குது. நாள் போராட்டம் ஒரே நாளாக டெய்லி போராட்டமாக தான் இருக்குது. பெரிய விஷயம் பண்றதா இருந்தால் கண்டிப்பா பல போராட்டங்களை சந்திச்சு தான் சாமி அவங்க. நமச்சிவாய். என்ன சாமி? பொதுமக்களுக்கு தெரியாது. ஆமா ஆமா, என்ன பண்றது, போராடினே தான் இருக்குது. நாள் போராட்டம் ஒரே நாளாக டெய்லி போராட்டமாக தான் இருக்குது. பெரிய விஷயம் பண்றதா இருந்தால் கண்டிப்பா பல போராட்டங்களை சந்திச்சு தான் சாமி அவங்க. நமச்சிவாய். இன்னைக்கு இந்த நாளில் இன்னைக்கு பிறந்தநாள் காணும் இந்த குழந்தைகள்லாம் வந்து அன்னதானம் திருவண்ணாமலையில் உள்ள சாதுகளுக்கும் மற்றும் திருவிழா பக்தர்களுக்கும் மற்றும் எல்லா மக்களுக்கும் இன்றைக்கி அன்னதானம் வழங்கியிருக்காங்க. அவங்க தீர்க்க ஆயுசோட நல்ல அறிவோடையும் நலத்தோடையும் வளமும் வாழணும்னு சொல்லி எல்லாம் உள்ள அந்த இறைவனை அந்த அண்ணாமலையாரை நாங்கள் வேண்டிக்கிறோம். நமச்சிவாய். 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 சாமி வாங்கிட்டீங்களா? நமச்சிவாய். என்ன ஸ்டிக்கர் அடையாளம் ஒட்டிக்கிறாரு? ஓ, டிஃபன் பாக்ஸ்லயும் அடையாளமா? போயிடக்கூடாது, நம்ம விட்டு எதுவும் போயிடக்கூடாது. நீங்கள் போயிட்டு வெயிட் விட்றப்பா. இல்லை, என்னென்ன சேர்த்து சொல்கிறேன், தலையோட பிடிக்கிறான். என்னையும் சேர்த்து சொல்கிறேன். பல்லு சாப்பாடு வாங்கி வச்சு வரமா சாப்பிடலாம். உடம்பு மேலே அவ்வளோ பற்று
யாரு ஏன் இப்படி வர்றீங்க? நான் வரவே அப்படி தான் எங்கே இருக்குது இதுக்குள்ளே பூந்து எனக்கு இது பக்கம் நான் கேட்கலாம் அப்படி வருவாங்க கேட்கணும் சாமி இப்போ அடிக்கிறீங்க ஏங்க? நல்லா இருக்குதா? சரி வாங்க. சொன்னாங்கன்னா அன்னதானம் பிரமாதமாக இருந்துச்சு. இந்த அன்னதானம் வழங்க அவர் குடும்பம் நீரோடி வாழ்க என்று எந்த சீரும் சிறப்பு பெற்று அண்ணாமலை ஆசீர்வாதத்தோட நீரோடி வாழ்க என்று கிரிவல சாதுக்கள் சார்பாகவும் அண்ணாமலை சார்பாகவும் என்னுடைய படிவார்ந்த நன்றியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். சுவாயனம். வாங்கினீங்களா சாப்பாடு? சாப்பிட்டு வாங்கினீங்களா? சரி சரி. சாப்பிடுங்க. உள்ள பக்கம் சாப்பிடுங்க. கை விட்டு தாத்தா, இன்னைக்கு அன்னதானம் செய்த குடும்பத்தினர் நல்லா இருக்கணும்னு வேண்டிங்க தாத்தா. அன்னதானம் செய்த பிறந்த நாளுக்கும் சேர்த்து குடும்பத்தினர் எல்லோரும் நோய் நொடி இல்லாமல் சந்தோஷம் மேலும் மேலும் வளரணும். அடியார்கள் நிறைய பேருக்கு வந்து அன்னதானம் கொடுத்துனே இருக்கணும். எல்லாம் இறைவன் ஆசீர்வாதம். வரதுலாம் கஷ்டம். ஆமாம், இல்லை அவங்க டோக்கன் போயிட்டு வராங்க இன்னைக்குமா பா. தாத்தா நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்குது சாமி. எங்கே ஆலய காணோம் ஆரம்பத்துலேருந்து? நான் இப்போ போய் 20 நாள் கொல்லிமலையில் இருந்துக்கிட்டு சாமி. அப்படியா? அதான் ஆளை காணோமா? நைட்டு தான் வந்தேன். நைட்டு வந்த உடனே இப்போ தான் கிரிவாலை வந்துக்கிட்டு இருக்கிறேன். சரி போய் சாப்பிடுங்க போங்க. எந்த வரைக்கும் டைம் இருக்குண்ணா? ஓகேண்ணா. இல்லை ஆகஸ்ட் 13 முடிஞ்சிடுச்சேண்ணா. என்ன தாத்தா? ஒரு டப்பா எடுத்துகிட்டு வருவான். எதுக்கு டப்பா? சாப்பாடு வாங்கிட்டு சாப்பிட்டு தானே போகிற? சாப்பிட்டு போகிறேன். நைட்டு கொஞ்சம் வச்சுனேன். கொஞ்சமாக தான் சாப்பிடுவேன். நைட்டு கொஞ்சம் வேணுமா? சரி எடுத்துன்னு போ. சும்மா கொஞ்சம் சாம்பார் எல்லாம் கொஞ்சம் ஊற்றி ரசம் இருந்தால் போதும். நைட்டு அப்போ உங்களுக்கு இவ்வளோதான். சரி வாங்கிட்டு போங்க. எல்லாருமே வாங்கி போகிறாங்க. ஒரு 50-60 பேருக்கு மேலே வாங்கி போகிறாங்க டெய்லியும். போகிறாங்க. ஆமாம். முடியும் வரைக்கும் கொடுங்க. அப்புறம் முடிஞ்சு போச்சு சொல்லிடுறாங்க. சரி நல்லா இருக்கணும்னு வேண்டிங்க. அன்னதானம் செய்தவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிங்க. அவ்வளோதான். அன்னதானம் செஞ்சாங்கல்ல இன்னைக்கு, அவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிங்க. அவங்க ஆட்டோமேட்டிக்காக நல்லா இருப்பாங்க. கேபிட்டல் ஜமாக போக சாப்பிட்டவன் நல்லா இருக்கு. நான் வயிறு வாழ், அதனால நல்லா தான் இருப்பேன். சாப்பாடு ஸ்பெஷலு நல்லா இருக்கு. கார குழம்பு, சாம்பார், அப்புறம் என்ன மோர், ரசம், டெய்லி இதே தான். ஊறுகாய், ஸ்வீட்டு, அவ்வளோதான். கேசரிலாம் ரொம்ப நல்லா இருக்கு. போட்டு கொடுங்க, நல்லா சாப்பாடு கொடுங்க. என்ன இப்போ எவ்வளோ பேர் பௌர்ணமிக்கு சொல்கிறீங்களா? எல்லா நாளுமே இருக்கும். பௌர்ணமி கூட்டம் பரவாயில்ல, பார்த்துக்கலாம். எல்லா நாளும் எல்லாருக்குமே இருக்கு. இது செக்யூரிட்டி கார்டு போட்டு. செக்யூரிட்டி கார்டா? பௌர்ணமி கூட்டம் நிறைய வரும். கன் வச்சு போட்டுணுமா? கன் வச்சு போட வரும். பாதுகாப்பு, அவங்களுக்கு பாதுகாப்பு. போங்க, அவ்வளோதான். உள்ள போங்க, அப்படியே இருங்க. அதே விரட்டலாம் போனதெல்லாம் வெளியே ஓடுத்தோடனே சரிண்ணே. பாகிஸ்தான் பார்டர். சரி வாங்க எல்லாம். ஆமாம் பௌர்ணமிக்கு நிறைய கூட்டம் வரும் தான். அந்த மாதிரி நீங்கள் அடிப்படி பார்த்துக்கலாம். என்ன ஆச்சு பாட்டி? ஏன் தலையில ரத்தம் வருது உனக்கு? நெத்தில செவுத்துல அடிச்சுக்கினியா? வா எங்க போன? பாரா, தலையில் ரத்தம் வருது பாட்டிய. நீ ஏன் இடிச்சுக்கினியா? வீந்துட்டியாங்கண்ணா? வீந்துட்டியாங்கண்ணா? நான் விழ மாட்டேன். ரத்தம் வருது. தள்ளவும் மாட்டாங்க, விழவும் மாட்டாங்க. பஞ்சு இருக்குதா? பஞ்சு எத்தணும்.
யாரும் சொல்ல மாட்டாங்கப்பா. என்னை யாரும் சொல்ல மாட்டாங்கப்பா. கார்ல இருக்கான் பாரு பஞ்சு. நான் சும்மா சொல்ல மாட்டேன். டேய் கார்ல பஞ்சுலாம் இருக்கான் பாரு, எடுத்துனோம். பாட்டியே எங்கன்னா ஒரு இடத்துல உட்காரு பாட்டியே, பாரு பாட்டியே, அப்படி உட்காரு, அது தொடங்க. ரத்தம் வருது பாரு. ரத்தம் நின்னுடும். பஞ்சு தொடச்சிட்டு வைங்க. தொடச்சிட்டு ஊற்றி வச்சு அவருக்கு வருவா. நேற்று கூடே அவருக்கு யாராவது போட்டு கொடுப்போம். அவர் பாக்ஸில் சாப்பாடு தருவோம். இதோ இவங்களுக்கு சாப்பாடு வேணுமான்னு கேளுங்க. போராட்டா ராத்திரியே பிடிச்சி அதான் வழி இல்லைடா, நானே வந்துருப்பேன். வழி கம்மியா வழி. எங்க இருந்த இப்ப எங்க இருந்த நீ மணி நேரம்? நானே வீழ்ந்துச்சுப்பா. நீ எதான் விந்தியா? என்னன்னு என்னை யாரும் தலையில கிள்ளல, நானே இடிச்சு இப்படி போய் இடிச்சு மோதி விழுந்துச்சுப்பா. ஏறப்பா உள்ளது சொல்றப்பா. எனக்கு இன்னும் பயமா இல்லைன்னா அவங்க எல்லாம் பண்ணியிருந்தா அவன் தான் சொன்னேன், அவங்க விடாதுடா விடாதுடான்னு. சரி சரி, யாரும் பண்ணல, நீ தான் விந்துட்ட, நீ தான் நானே விந்துட்ட. விழுந்துச்சுப்பா. நீ எதை விழுந்துட்ட? சத்தியமா நானே சரி சரி பாட்டி, சரி பாட்டி. நான் சத்தியம் கூட வச்சுட்டேன். டேய் தம்பி, டேய் நைட்டு சாப்பாடு எடுத்து போயிடுறியா? அப்போ என்ன செய்யலாங்க அண்ணன்? சாப்பாடு எடுத்து போறேன் கேள்றான். அவன் எப்படி இருந்தோம், எதில் இருந்தோம், பாக்ஸ் அப்படி என்ன செய்யலாம்? தொடக்கிறியா? நொச்சுமா ஏமா, நொச்சுமா தொடிட்டி. ஏமா. இரு பாட்டி. பத்தியா கண்ணில் இரு, கண்ணை மூடு. அப்படியே பொறுமையா தான், பொறுமையா வைக்கிறேன். நான் ஒண்ணுமே அங்கே பண்ணல. இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி துவைச்சாங்க அந்த அம்மா. சரி அந்த ஊட்டம்மா சரி. துவைச்சிச்சு எனக்கு. நல்லா அப்படியே நல்லா வலுவா உள்ள இதுவாயிட்டு. வேற யாரும் இல்லை, அந்த ஊட்டம்மா தான் துவைச்சிச்சு. ஆயில்மெண்ட் வைக்கலாம். ஆமா ஆயில்மெண்ட் வைக்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னொரு அடி பஞ்சில் தொடச்சிடு. யாரும் எனக்கு ஆளுங்கெல்லாம் யாரும் செய்யல. அதான் ஏஞ்சி துவைச்சிட்டு எல்லாம் நல்லா இல்லைம்மா அப்படின்னு விட்டுச்சு. வலிக்குதா? இதாட்டமா மாதிரி ஆயில்மெண்ட் வச்சுக்கோ. இரு இரு, புடவை கூட வச்சு அழைக்கிறாங்க. எல்லாம் எவ்வளோ துவைச்சிடுச்சு. சரி சரி. ரத்தம் நிறையா தான் வந்து நல்லா போட்டு துவைச்சிடுச்சு சுத்தமாக. பரவாயில்ல. இந்த பிளாஸ்டிக் அந்த அது பொண்ணு ஒட்ட முடியுமான்னு பாரு. அதை வச்சுன்னா மேலே எதுவும் ஒட்டணும். ஆமா, அது வச்சு தான் அதில் பஞ்சில் வச்சு அது ஒட்டுறது ஏதோ இருக்கு. அந்த பொண்ணும் பரவாயில்ல, நல்லா துவைச்சிச்சுமா. சும்மா சொல்லுதா நீ அதாவது காட்டுமான்னு நல்லா துவைச்சிச்சு. எப்படியா அடிபட்டுச்சுன்னே இரு தெரியும். இரு, ஆட்டாது இரு. என்னை யாரும் ஒன்றும் பண்ணல. நீ எங்கன்னா வீழ்ந்துட்டு இருப்ப. அதான் வந்து நடக்க முடியல. இந்த சொல்லுதான் உன் வேலை சொல்லு, இந்த சொல்லுதான் உன் வேலை சொல்லு. மதிக்கட்டி எங்கன்னா வீழ்ந்துருப்பேன். அதான் இரு ஒட்டிக்கலாம். என்னை யாரும் அடிக்கிறேன் யாரும் எதுவும் பண்ணல பாட்டி, எனக்கு தெரியும். அடிக்கிறவங்களும் இல்லை. அது வேணாம் சேஷா. அப்படியே ராத்திரி அங்கே வந்து இது போட்டாங்க. அப்படியே நீட்டாக அப்படி ஒட்டிடு. பெச்சா போடாதுமா தமிழ். சின்னதாக போடுறேன். ஒட்டுதான். இரு இரு, ஒன்றும் பண்ணல. இரு, பேண்டேட் தான் ஒட்டுறாங்க. இரு இரு இரு. அவ்வளோதான், அது நிற்கிற வரைக்கும் நிற்கட்ட விடு. ரத்தம் நின்றுச்சுன்னா போதும், அப்புறம் இது பண்ணிக்கலாம். நேற்றுலாமா ராத்திரி சாயங்காலமா அதான் இங்கே வழி இல்லை, நான் வந்திருப்பேன். சரி 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 சரி. நான் போயிடுவேன். எங்கள் என்னத்துக்கு போதுன்ட்டு வழி இல்லை, நான் வந்திருப்பேன். அப்புறம் போகணுமா இப்படின்னா அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் தொடச்சி விடுறேன்னு அது சீர் பண்ணிச்சு. அதான் போகணும். இங்கே வரத்தில்ல, இங்கதாங்க இருக்குது, அங்கெல்லாம் இல்லை. சாவித்திரி பாட்டி நினைச்சுக்கிறீங்களா? அந்த ரமணா சார் தானே அந்த பாட்டி நினைச்சுக்கிறீங்களா? சாவித்திரி பாட்டி செத்து 2 வருஷம் ஆகுது. அப்படியா? அப்படிதான். இது அந்த பாட்டி மாதிரியே இருக்குது. அதே மாதிரியே இருக்குது. அதுதான் அந்த பாட்டி கிடையாது இது. அது பாரு, அது போட்டோ இருக்குது பாரு. அது 2 வருஷம் ஆகுது. போன 2023 டிசம்பர்ல செத்துச்சு அது. ஆமா, இது அதே மாதிரியே இருக்குது அந்த பாட்டி. ஓ, அந்த பாட்டின்னு தான் நினைச்சுக்கிறீங்களா? அதுக்குதான் நான் சொன்னேன். அந்த பாட்டி இல்ல இது, இது ஜெராக்ஸ், அதனுடைய ஜெராக்ஸ். என்ன வேற வேற என்ன? அவங்க வேற தான் சொல்றாரு. நீ வேற இல்ல, சாவித்திரி தானே? நான் என் வேலை
உன் பேர் சாவித்திரி தானே? ஆமாம் ஆமா ஆமா. ஆஹா என் பேர் என்ன பேர் தெரியுமா? என் பேர் என்ன உன் பேரு? என் பேர் சிஞ்சல். ஓ சிஞ்சல்ல அது ஒரு பேர், அது நல்லா இருக்கும். அது கூப்பிடும்போது தான் எல்லாரும் சிரிப்பாங்க. ஆமாம். யார் வச்சது உனக்கு பேரு? யாருன்னு கண்டேன். என்னன்னு சின்சல்லா? யாருன்னு கண்டேன். என்ன பேரு? சிஞ்சல்ல. ஓ சிஞ்சல்ல. ஓ சிஞ்சல்ல. அதான் வேற எந்த மாட்டுக்கா பேர் இல்லை. சாப்பிட்டியா இல்லையா காலில இருந்து? காலில் இடிச்சிட்டு போகிறோம். ஐயா வாங்க, நல்லா இருக்கும் அன்னதானம் பண்ணவங்க, வேண்டிக்கங்க ஐயா. ரெண்டியா வேண்டிக்கிறது. ஏன்னா நம்ம வீட்டு சாப்பாடு சுத்தமான சாப்பாடு சொல்லி பார்க்குறேன். எங்கே கொண்டு வந்தீங்கன்னாலும் சரி, இங்கே கொடுத்தாலும் சரி, நம்ம வீட்டு சாப்பாடு மாதிரி இல்லை சும்மா தான் ஒட்டி இருக்கணும், அது ஆறிடும், அப்புறம் அதை எடுத்துடலாம். அது ஆறிடும். என்ன? ஓ சின்சல்ல எந்த சேச்சி என்ன பண்ற? எங்க அக்கா கூப்பிடுவாங்க. என்னன்னு கூப்பிடுவாங்க? எங்க அக்கா என்னன்னு கூப்பிடுவாங்க? ஓ சிஞ்சல்ல என்ன பண்றவங்க, என்ன பண்றவங்க வா. அந்த வார்த்தை வேற வார்த்தை வராது. அந்த மாதிரி நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. இத்தனை பெட்டு நல்லா பெட்டாக்கா. எவ்வளோ போட்டான்? வடை அப்பளம் பாயாசம் கூட்டுப்பல் வச்சுக்கிட்டு தானே சாப்பிட மாட்டேன் தானே, வெறும் சாம்பார். சாம்பார் காரக்குழம்பு சாப்பிட்றியா? காரக்குழம்பு வச்சு காரக்குழம்பு என்ன குழம்பு வைக்கட்டும். ஏய் சாவித்திரி மிளகாவே நீ சாப்பிட்டியா? வயசுல நல்லா இருந்துச்சு. ஒத்துக்காதுன்னத நீ சாப்பிட்டே இல்லையா? நான் சாப்பிட்டேன். சரி சாப்பிடாத கூட கஷ்டம். என்னம்மா பாண்டி கேசரி வைக்கவா? ஊட்டி விட்டு ஸ்பூனில் எடுத்து போய் கட்டு சாலு சாலா. ஏன் போதும் சாலுன்னா போதும். சால்னா போதுமா? என்ன பாஷை அது? என்ன பாஷை அது? சால்னா போதும்ண்ணே. சாலுன்னா போதும். எதில்? தெலுங்குலையா? ஆமாம் தெலுங்கு. தெலுங்குல சாலு. நீ தெலுங்கார் பாட்டியா? நீ தெலுங்கு. நீ தெலுங்கா? வைப்பேன், தெலுங்கு பேசுவேன். எல்லாரும் தான் பேசுறாங்க, யார் பேசுறதுக்கு இல்லை உனக்கு தெலுங்கார் பாட்டியா நீ? ஆமாம் தெலுங்கு பாட்டு தெரியுமா? ஓ ஓ நல்லா பேசுவேன். ஜம்முன்னு பேசுவேன். கொண்டாரெட்டி யாருன்னு தெரியுமா? கொண்டா ரெட்டி யார் தெரியுமா? ரெட்டியாரு. ரெட்டியாரு. தெலுங்குல பேச. ఏం చేస్తావు రా, ఏం చేస్తావు పని ఏం పని చేస్తావు రా. ஓ அந்த சாவித்திரியும் தெலுங்கு தானே? ஆமாம் அந்த சாவித்திரியும் தெலுங்கு தானே? அவங்க நாங்கள் சைவமாக இருக்கலைங்க. நான் சைவமாக இருக்கேன். அவங்க சைவமாக இருந்தாங்க. நல்லா பேசுவாங்க. நல்லா பேசுவாங்களா? சரி சரி. இது பூவா చేస్తావు? సాంబార్ పేసి వేణా ఉత్తరా అన్నం చేస్తావు? அங்கே அப்படின்னு சோறு போடுறோம் நாங்கள். நான் வேணான்ட்டு. வேணான்ட்டியா? ஏன்? என்னத்துக்கு இந்த லைனில் சரி சாப்பிடு சாப்பிடுன்னா நாங்கள் போயிட்டு வரேன். சாப்பிடு சாப்பிடு. சாப்பிடும்போது பேசாத. வேலைக்கு போறியா? வேலைக்கு போகல, நீ நான் இப்படி போயிட்டு வரேன். நீ சாப்பிடு ஃபஸ்ட்டு. போய் சாப்பிடும்போது பேசாத. பத்திரமா போய் வா. நீ பத்திரமா இரு பாரு. தலையில் அடிச்சிங்கன்னு ரத்தம் வந்துங்குது பாரு. நான் எங்கே போகிறேன்? அங்கே தான் இருக்கேன். சரி சாப்பிடு. இன்னும் கொஞ்சம் ஊற்றுட்டா போதுமா? சரி சரி சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. சரி 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 சரி. சாப்பிடு. சாப்பிடும்போது பேச. ஃபர்ஸ்ட் சாப்பிடு. அடி வேற பட்டுக்குது. உங்க பேரன் வருவானா? எங்கேருந்து வருவான்? வீட்டில் இருந்தால் வருவோம். சரி சொல்லாத வந்துட்டு சரி நீ சாப்பிடு. வரணும். என்ன ஊர் ஏதுன்னு தெரிஞ்சாலாவது உன் அட்ரஸை கண்டுபிடிச்சி எங்கள் யாரும் பேருமா அதான் பாட்டி, நீ என்ன ஊர் ஏதுன்னு சொன்னால் கூட அட்ரஸை கண்டுபிடிச்சி இட்டுன்னு போய் கூட விட்டுடலாம். நான் இட்டுன்னு வந்து விட்டு போயிட்டாங்க. இப்போ அடிபட்டுக்குது, ரத்தம் வருது, யார் பார்க்குறாங்க உன்னை சொல்லு? யாரும் பார்க்க மாட்டாங்க. யாரும் பார்க்க மாட்டாங்க, தெரியுது இல்லை? நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன், இப்போ தான் சாப்பிட்டேன்.
நீ சாப்பிடு. கைக்கு வேணும் இப்படி உட்காருங்க ஐயா. இப்படி உட்காட்டியே நான் போயிட்டு வரேன். புடவை மாத்திட்டு இருக்கிறியே, குட் கேர்ள். புடவை மாத்திட்டு இருக்கிறியா? சரி சரி. சொன்னதால மாத்திட்டியா? கேட்டுக்கிட்டேன். சரி சரி சரி. புடவை இருக்குது, சாப்பிடு. பாட்டி இரு இரு. சாப்பிட்டியா? சாப்பிட்டியா? பாட்டியா ஒரு 5 நிமிஷம் இரு. அண்ணன் கூட எடுத்து வராங்க, அதில் கைக்கு தண்ணி வச்சுக்கிறியா? இருவர வெளியே போகாது இரு. தண்ணி வச்சுருவாங்க. நான் தண்ணி வச்சுருவேன் மாமா, தண்ணி வச்சுருவாங்க. நல்ல கழுவு என்ன இருக்கு? இரு 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 காட்டு. இரு. ஐயோ அப்புறம் எங்க போய் விழுந்த ஆயா? எங்க போய் விழுந்தா? நான் தான் உன்னை இங்கேயே இருன்னு சொல்றேன், கேட்க மாட்டேங்கிறேன். நான் போக மாட்டேன், யார் வீட்டுக்கும் போக மாட்டேன். நீ போக யார் வீட்டுக்கு போக? கூடு தவிர வேற எங்கேயும் போக இது மாட்டேன். ஊடே இல்ல, இது ஊடே இல்ல. இல்லைன்னா கூட சரி. ஆமா. இந்த ஊழியன்னா வேற எங்கெல்லாம் கேட்கிறேன். இது அன்னதானம் போடுற கூடம். சரி, இது இல்லைன்னா வேற எங்கன்னா கேட்கிறேன். இது என்ன அப்புறம் கணக்க, இது இல்லைன்னா வேற இருக்குது இல்லையா? அதான் நான் உலகமே பிச்சு நன்ற பதிரு. உலகமே உனக்கே படிச்சு கொடுத்துட்டாரு, அப்புறம் என்ன? போட்ட மருந்தே சரியா போயிடும். மருந்து வச்சு நீ மருந்தே 2 நாளைக்கு இப்ப நீ வச்சுட்டுனா நாளைக்கு ஒரு வாட்டி மருந்து வைக்கிறேன். 2 நாளைக்கு மருந்து வச்சாலே சரியா போயிடும். 2 நாளைக்கு கூட தேவையில்ல, 2 நாளைக்கு ஒரு வாட்டி விட்டு வச்சாலே சரியா போயிடும். நீ மறுபடியும் போய் எங்க வையாத. வெங்காயம் வேணும். ஊசி வேணாமா? ஏன்? எனக்கு வேணும். ஆயா அது போல நல்லா இருக்கும். வேணும். ஊசி வேணும், என் உடம்புக்கு ஒத்துக்காது. நீ நான் டாக்டர்கிட்ட சொல்லிட்டேன், டாக்டர் வர்றாரு. நீங்க சொல்லுவீங்க, எனக்கு தெரியாதா? அதெல்லாம் முடியாது, ஊசி போட்டுக்கிட்டு ஆகணும். ஊசி போட்டா எனக்கு ஆகல, இழுப்பு வருது. அதெல்லாம் டாக்டர் பார்த்துவாரு. ஊசி போடக்கூடாது, ஊசி எனக்கு வேணாம். என்ன ஊசி, வெங்காய ஊசி போடுறது. என்ன பாட்டி ஊசினாலே டென்ஷன் ஆகுற? ஊசி வேணும். வேணும்னா என்னமோ மருந்து தடுறாங்களோ தடைக்கிறேன். இந்த மருந்தெல்லாம் இருக்குது, இதை கொடுக்குறாங்க, தடைக்கிறேன். அதனால என்ன தப்பு? டாக்டர் வர சொல்லட்டுமா? டாக்டர் ஊசி போட்டினா சீக்கிரமா காயம் ஆகும். அது உனக்கு, உன் உடம்புக்கு, என் உடம்புக்கு இல்லை. அவன் உடம்புக்கு தான் ஒத்துக்கும். சும்மா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நைட் வந்து தேடுறா நான் காணா. எதுவுமே அவன் உடம்புக்கு தான். நைட்டு எங்கே போனா? எங்கேயும் போய் உனக்கு தேடினா நைட்டு காணா. யார் வீட்டுக்கும் போதும் அங்கேயே உட்காந்துங்க. அங்கேயே உட்காந்துட்டு வேலை கழிச்சு வச்சு படுத்துக்கணும். அங்கேயே படுத்துக்கணும். வேற எங்கேயும் போகுது. ஏதோ வந்துக்கிறோம். எங்க வந்துக்கிறாரு உன் பையன்? வருவோம். எங்க? இங்கதான் வரேன்னு சொல்லிக்கிறோம். ஆமா, நீ அங்கேயே நான் வரேன்ட்டோம். எப்ப சொன்னாரு உன் பையன்? எங்க பையன் வேலை செஞ்சீங்கன்னா என்ன வேலை செய்யற வாடான்னா இது எனக்கு வேலை. எப்ப பேசுன நீ? எப்ப பேசுன? நான் பேசி 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. ஃபோனில் பேசுனியா? ஆமாம், பேசணும். ஃபோனில் பேசுனேன். ஆமாம். யார்கிட்ட ஃபோன் வாங்கி பேசுனேன்? அது யார்கிட்ட வாங்கி பேசுனேன்? நான் என்னத்தை கண்டேன்? இதெல்லாம் தெரியுமா? இது கேட்கறதுங்க ஒன்று யார்கிட்ட வாங்கி பேசுனா அவன் ஜோக்கியம் எங்கே வாங்கி பேசிக்கலாம். நல்லவனை கெட்டவன் யார்கிட்டயும் வாங்கி வேணும்னு பேசிக்கிறானே. யார் பாட்டி? எங்க பேரன் யார்கிட்டயும் வாங்கி அப்படி மேல் வர மாட்டோமா வேலைக்கு செஞ்சேன் ஃபோனில். அதுதான் நீ யார்கிட்ட ஃபோன் வாங்கி பேசுன? ஒன்றும் வரலையே. இன்னும் வரலையா?
ஏன் அம்மா காசு வச்சுக்கிறா? நான் தான் கொடுத்து அனுப்பிச்சேன். என்கிட்ட எப்பயுமே உங்கள்கிட்ட இருக்குமா? சரி பாட்டி, நாளைக்கு ஒரு சுருக்கு பை வாங்கிட்டு வரேன், அதில் வச்சு முடிஞ்சுக்கோ. என்ன இந்த மாதிரி நல்லா இருப்பேன், அதில் போட்டு முடிஞ்சு சுருக்கு பை வாங்கி வந்தால் தான் நல்லா இருப்பேனா? என்னண்ணா, போய் என்ன எனக்கு காசு? சும்மா தானே கிடக்குது சார். இதில் என் போடவும் இல்லைம்மா, இதில் என் தங்கச்சி போடுவோம் போதெல்லாம் அது புடவையாது பெஸ்ட் பாட்டி அது. என் தங்கச்சி போடுவேன். எது தூக்காமே உன் தங்கச்சி புடவையா? உன் தங்கச்சி புடவைன்னு சொன்னிய காமி, உன் தங்கச்சி புடவைன்னு சொன்னிய காமி. இது புடவையா? இது புடவை, இது புடவையா? எங்க கட்டு? நான் கட்டுறதே கிடையாது. அதை யார் கட்டுவாங்க பின்ன? பிச்சுட்டு போய் பிச்சுட்டு அது துப்டி துப்டி தெலுங்கு தானே? துப்டி துப்டி அப்படியே கூட இருக்கட்டுமே, அப்படியே இருந்தால் கூட அப்படியே பீச்சு போடுறதுதான். எங்கள் தங்கச்சி நல்ல ஒரு தெரியுமா, அவ்வளோ நீ பார்க்க மாட்டேன், நீ வரமாட்டேன், ஒரு நாளைக்கு கூட அங்கே வந்தா வர எங்க இருக்கிறாங்க உங்க தங்கச்சிக்கிட்ட பேசி பாரு, பேசுறேன் அப்போ தெரியும். ஒரு கால் வச்சுக்கிறேன். உங்க தங்கச்சி பேர் என்ன? உங்க தங்கச்சி பேர் என்ன? அப்போதான் மறந்து போற அளவுக்கு தங்கச்சி பேரை கூட ஞாபகம் இல்லை, ஆனா தங்கச்சி நல்லவன் தெரியுது உனக்கு. அவ பேரு ஜெயலட்சுமி என்னமோ சொன்னாங்க. ஜெயலட்சுமியா? இன்னமும் சொன்னாங்க. மறந்து போச்சு அது கூட. என்னது யாரும் இட்டு வந்திருப்பாங்க. நான் யார் வீட்டுக்கும் போகலையே. இல்ல பாட்டியா, என்ன ஊருன்னு கேட்டாங்க உன்ன. நான் வெளியே தான் இருப்பேன், என் புள்ள வரணுச்சு, நான் வெளியே தான் உட்காந்து இருப்பேன். இந்த எதிர்க்கு வீட்டில் வெளியே காத்தோட்டமா உட்காந்து இப்போ கூட போய் அங்கே தான் உட்கார போகிறேன், காத்தோட்டமா. சரி காத்தோட்டமா உட்காரு. மெட்ராஸா பெங்களூரா நீ? மெட்ராஸா பெங்களூரா? மெட்ராஸ் இல்லைப்பா, எங்கள் ஊருக்கு சொந்த ஊர். சொந்தமா ஊர்ல வாங்குறது காசு உண்டா? வருந்த ஊர் அகம்தான் கட்டின்னு ஊர், பூசம் கட்டின்னு புள்ள பத்து ஊர். இந்த ஊரில் மற்ற இடமெல்லாம் எதுவும் இருக்கும். நீ கட்டிக்குமா? இந்த வடையை எடுத்துக்கோ. எங்கள் அக்கா கட்டி கழிச்சு ஏக்கா அந்த வடையை எடுத்துக்கா. நான் தின்ன போகிறேன். நான் தின்னுக்கா. நீ தின்ன? நீ தின்னாக்கா? ஏன் நீ தின்ன மாட்டியா? எனக்கு வடை பிடிக்காது. சரிப்பா, எடுத்து வை பையில எல்லாத்தையும். பையில் தான் வைக்க போகிறேன். இது சோறு இட்லி புடவை இந்த மாதிரி மாத்தனா நல்லா இருக்குது. 2 நாளைக்கு ஒரு வாட்டி புடவை மாத்திக்கோ. நோவுதா? வலிக்குதா பாட்டியா? கீழே மீந்துச்சுமா. அம்மா என்னை யாரும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க, நீங்கள் பயப்படாதீங்க. என்னை யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, எனக்கு பயப்படுவாங்க. ஐயோ அவங்க யாரும் நினைக்கிறாங்க. பையில வச்சுக்கோ, ஓண்டிட்டு போதும். இந்த புடவை வேணாம், கீழே போட்டு பார்த்துக்கிறேன். புடவையா? நல்லா சொல்லுது. புடவையா? புடவை உங்களுக்கு கிஃப்டி மாதிரி இது. இது புடவையா? ஆமாம். நாளைக்கு இந்த புடவை கட்டணுவா? நாளைக்கு கட்டினுவா. கட்டிக்கிட்டேன், நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். எங்க ஒரு ஸ்டெப்புன்னு வர மாட்டேன். ஜமால் வீவர் டூப்ளிகேட் நண்டா. அதுதான் பேசாத, கொஞ்சம் அமைதியா இரு. கண்டு பையன் பாப்பா எங்கள் பேரன் எங்க இருக்கிறாரு? இந்த அங்கே தான் அந்த வீட்டில் நாங்கள் உக்காந்துருவோம். அங்கே தான் அந்த பக்கத்துலேயே உட்காந்து இல்லை, அங்கே தான். ரொம்ப அதிகமா பேசாத, தலை வலிக்கும். நீ பத்திரமா எங்கேயும் போவாங்க. நான் எங்கேயும் போல. நான் எங்க போவேன்? இது என்னக்கா வேணுக்கா? எப்படி பத்திரமா வை. சாப்பிட்டியா? போதுமா உனக்கு? பார்த்து பத்திரமா இருக்கணும் பாரு. நினச்சிக்கினே இருந்தேன், வந்து அங்கே நினச்சிக்கின்னு தான் இருந்தேன். நினச்சிக்கிட்டு தான் இருந்தியா? சத்தியமா நினச்சியா? நினச்சேன். சரி, அது நீ போட்டு ஈத்துறாத. கையெடு வலிக்குதா? ரொம்ப வலிக்குதா? கண்ணு இல்லை, கண்ணு தான் கண்டிப்பா வலிக்கும். ஊசி போட்டுக்கிறியா பாட்டி? ஊசி ஊசி வேணாம். ஊசி போடணும். அப்புறம் வலி எப்படி பாட்டி? சும்மா ஊசி போடுவாங்க. மத்தியானம் கூட அவங்க என்னமோ வச்சுருந்து போட்டாப்புல வந்தாலும் எனக்கு தெரியாது. தெரியுமா? சும்மா போடக்கூடாது. பாய்பா. சரி, பத்திரமா எங்கேயும் போகாத. எங்கேயும் போல. ஊட்டியே சாப்பிடு நல்ல மாதிரியா. வீட்டில் இருக்கிறேன், எங்கேயும் போல. சரி, நீ பத்திரமா போயிட்டு வா.
ரசம் சும்மா ஒரே இது மட்டும் எடுத்துக்கணும். சரி ஆயிடுச்சு எப்படி போட்டா Arunachala Shiva Arunachala